இன்னைக்கு உலகத்திலேயே மிகவும் ரசிக்கப்படும் உயிரினங்களில் ஒன்றான பென்குயின்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். பென்குயின்ஸ்னால் பறக்கவே முடியாதுங்க. ஆனால் அதனால் நல்ல நீச்சல் அடிக்க முடியும். ஒரு மணி நேரத்துக்கு 24 கிலோமீட்டர் வரைக்கும் அதனால் நீந்தி போக முடியும். அது மட்டும் இல்லைங்க, தண்ணிக்குள்ளே 20 நிமிஷம் வரைக்கும் அதனால் மூச்சு பிடிக்க முடியும். பென்குயின்னாலே நம்ம அண்டார்டிகாவை பற்றி மட்டும்தான் யோசிப்போம். ஆனால் பென்குயின்கள் அண்டார்டிகாவில் மட்டும் இல்லைங்க, தென் ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல இருக்குது. பனிப்பிரதேசங்களில் மேக்சிமம் இந்த பென்குயினை பார்க்கலாம். பென்குயின்கள் நடக்கிறது மற்ற பறவைகளை காட்டிலும் கொஞ்சம் வித்தியாசமாக தாங்க இருக்கும். பென்குயினால் ரொம்ப நேரம் நடந்துக்கிட்டே இருக்க முடியாது. அதுக்கு எப்பெல்லாம் டயர்ட் ஆகுதோ, கொஞ்சம் உயரமான இடத்துக்கு போயிடுச்சுன்னா அது பனியில் சறுக்கிக்கிட்டே தான் அந்த இடத்த கடந்து போக முயற்சி பண்ணும். அப்படி சறுக்கிக்கிட்டே போகிறது மூலயமா அதோட எனர்ஜியும் சேவ் பண்ணிக்கும். அதே நேரத்தில் வேகமாகவும் ஒரு இடத்த கடந்து போக முடியும். பென்குயின்ஸ் எப்பயுமே ஒரு கூட்டமாக தான் இருக்கும். அந்த கூட்டத்தில் 100லேருந்து 1000 பென்குயின்கள் வரைக்கும் இருக்கும். பென்குயின்களை பொறுத்த வரைக்கும் கூழாங்கல்கள் அப்படிங்கிறது ரொம்பவே மதிக்கத்தக்க விஷயமா இருக்குது. மனிதர்களில் ஒரு ஆண் ஒரு பெண்ணை கவர்றதுக்கு எப்படி பூக்களை கொடுக்குறாங்களோ அதே மாதிரி பென்குயின்கள் இந்த கூழாங்கல்களை கொடுத்து அந்த பென்குயின்களை கவர்றதுக்கு முயற்சி செய்யும். அதனால் பென்குயின்களுக்கு இடையே கூழாங்கலுக்கான சண்டைகள் நிறையவே நடக்குங்க. இதில் நிறைய பென்குயின்கள் காயப்பட்டு இறந்தது கூட உண்டு. பென்குயின்கள் என்னதான் கூட்டமாக இருந்தாலும் தன்னோட துணையோட சத்தத்தையோ இல்லை தன்னோட குஞ்சுகளோட சத்தத்தையோ தனியாக பிரித்து பார்த்து கண்டுபிடிக்கிற அளவுக்கு திறமை கொண்டது அந்த பென்குயின்கள். எவ்வளோதான் அறிவாளியாகவும் திறமையாகவும் இருந்தாலும் அந்த பென்குயின்கள் வாழ்ந்த அந்த பனிப்பிரதேசம் எல்லாமே காற்று மாசு காரணமாகவும் கிளைமேட்டிக் சேஞ்ச்னாலையும் இப்போ அதிகமாக உருகிட்டு இருக்கு. இப்போ அதுங்கெல்லாம் வாழ இடம் இல்லாமல் தினம் செத்துக்கிட்டு இருக்குது.